அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த குடுவை தான் பத்திரகாளியுடைய வசிய குடுவை. இந்த பத்திரகாளியுடைய வசிய குடுவையை வீட்டில் வச்சு வணங்குறதுனால என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஏவல் பில்லி செய்வன, இந்த தீராத ஏவல் பிரச்சனை, தீராத செய்வன பிரச்சனை, இது போல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இல்லை ஒரு வீட்டில் சில பேர் துர்மரணம் அடைஞ்ச ஆன்மாக்கள்லாம் இருந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கும், அதுபோல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த பத்திரகாளியுடைய வசிய குடுவையை வீட்டில் வச்சு வணங்கி வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல துஷ்ட சக்தியினால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை தான் இந்த பத்திரகாளியுடைய வசிய குடுவை. சரிங்களா? அதாவது பத்திரகாளியை கூடவே இருந்து உங்களை வழி நடத்தணும், பத்திரகாளி உங்கள் கூட ஒருத்தியாக இருந்து உங்களுக்கு வேண்டி எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பத்திரகாளியை வணங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதற்கும் இந்த வசிய குடுவையை வச்சு அதற்குண்டான வசிய மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணி பூஜை பண்ணும்போது பத்திரகாளியுடைய அருளை நீங்கள் பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும். சரிங்களா? அதற்காக இந்த பத்திரகாளியுடைய வசிய குடுவையை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் இந்த ஒரு குடுவையை நம்ம வச்சு வாழ்க்கையில் வணங்கினாவே போதும், பத்திரகாளி ஒருத்தி நம்ம கூட இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு துணையாக நின்று நம்மளுக்கு அருள்கூடிய தெய்வம், ஒரே தெய்வம் யார் அப்படின்னா பத்திரகாளி தான். சரிங்களா? பத்திரகாளியுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு குடுவையை வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் வணங்கினாலே போதும், பத்திரகாளியுடைய அருளை பரிபூரணமாக வணங்க முடியும். இந்த பத்திரகாளியுடைய குடுவைக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய வசிய எந்திரமும், பத்திரகாளியுடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடிய அந்த வசிய எந்திரமும், பத்திரகாளியை வசியம் செய்யக்கூடிய அந்த வசிய மூலிகைகளும், அதற்கு உண்டான கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்கரங்களும் உள்ளே வச்சு குடுவை முறையில் நம்ம கட்டியிருப்போம். இந்த குடுவை வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.